Hey all, this is Jodi Tarot. Welcome to my channel. Okay, இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போறோம் அப்படின்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க பர்சன் உங்ககிட்ட என்ன ஈகரா சொல்லணும்னு நினைக்கிறாங்க, என்ன ஆவல உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ் கிரையிங் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூக்கள் ஆராய்வு பதிவு. ஓகேங்களா, பூக்களை வைத்து நம்ம என்ன பண்ணுவோம், பூக்களை ஆராய்ந்து நம்ம வந்து ரீடிங் வந்து கொடுப்போம். ஓகேங்களா, அதை எப்படி சொல்லுவாங்க, ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரெடிக்ஷன் தான் இதுவும். நான் பூக்களை வச்சு, அதாவது ஒரு சிங்கிள் ஃபிளாரை வச்சு உங்களுக்கான நோ கான்டாக்ட் ரீடிங்கை வந்து நான் கொடுப்பேன். உங்க பர்சன் வந்து உங்ககிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளவரை வந்து ஆராய்ந்து வாசிப்பு வந்து கொடுக்கலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரெடிக்ஷன் தான். யாருக்கெல்லாம் பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க மத்தவங்களுக்கு விட்டுட்டு பொருந்ததை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இது ஒரு சின்ன வாசிப்பு தான். ஓகேங்களா, நம்மளோட டிவைன் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எனக்கு தேவை. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் கம்யூனிட்டி போஸ்ட்லயும் நம்பர் இருக்கு, நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். நிறைய நம்ம பர்சனல் ரீடிங்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறோம். கேண்டில் ரீடிங், என்ன சொல்றது, ஃபிளார் ரீடிங், ஸோ அது மாதிரி காஃபி மக் ரீடிங், ஸ்மோக் ரீடிங்னு பர்சனலாகவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது போக டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல பண்றோம். கம்யூனிட்டி போஸ்ட்லயும் இருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ ரீடிங்குள்ள போறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா தயவு செய்து மனதை அமைதிப்படுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் மனசை வந்து ஒருநிலைப்படுத்திக்கோங்க, அமைதிப்படுத்திக்கோங்க. எந்த விதமான சிந்தனைகளும் வேண்டாம். மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய நபரை நினைத்து இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு தெளிவு வந்து கண்டிப்பாக வந்து என்னோட வீடியோ பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் அந்த டிவைனை பிரார்த்திச்சுக்கிறேன். ஓகேங்களா, நான் நிறைய நேரம் ஏன் பேசுறேன், இன்னும் ரீடிங்குள்ள நான் போகாததுக்கு காரணம் உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கணும். நம்ம என்ன ரீடிங் எடுக்கிறோம், எப்படி எடுக்கிறோம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகே 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 சரி, இப்போ நம்ம டிவைன் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம். டிவைன் நீங்க எனக்கான ஒரு ஆன்சரை கொடுங்க. நான் உங்ககிட்ட வைத்திருக்கிற கோரிக்கைக்கான ஆன்சரை கொடுங்க. டிவைன் ஏஞ்சல், ஸ்பிரிட் ஏஞ்சல், கைடன்ஸ், உங்களோட கைடன்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுது. என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு ஒரு நல்ல தெளிவடையணும்னு நான் உங்களை பிரார்த்திச்சுக்கிறேன். நீங்க எனக்கு இந்த வீடியோவை பண்றதுக்கு உங்களோட கைடன்ஸை கொடுங்க. இந்த ரீடிங்ஸ் நான் பண்றதுக்கான ஒரு கைடன்ஸை கொடுங்க. டிவைன் 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 Please help me. Please help me. Please help me. Thank you, Divine. Thank you for your presence. Thank you. Okay. வீடியோக்குள்ளார போலாம். ஓகே, இப்போ இந்த மலர் வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மலரை வைத்துதான் நம்ம வந்து மலர் ஆராய்ச்சி பதிவை வந்து நம்ம பார்க்க போறோம், வாசிப்பை பார்க்க போறோம். ஓகே, ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா, மற்ற ரீடிங் மாதிரி எடுத்தோடனே நான் வீடியோக்குள்ள வரல. ஒரு 3 நிமிஷம் நான் பேசியிருக்கேன். ஏன்னா எடுத்தோடனே இதை வந்து நம்ம ரீடிங்ஸ் வந்து நம்ம பண்ணிட முடியாது. டிவைன் வரணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். நிதானமா அமைதியோட இந்த வாசிப்பை பாருங்க. ஓகேவா? ஓகே, அதாவது இந்த மலரை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னும் போது உங்களோட எண்ணங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சீராயிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலா உங்க பர்சனை பத்தி முதல்ல உங்களுக்கு இருந்த வருத்தம், கவலை, கோபம், என்ன எண்ணம் அவங்க மேல உங்களுக்கு இருந்தாலும் அது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சீர்படுறது எனக்கு இங்க தெரியுது, நேர்கோட்டுக்கு வருது. முதல்ல கொஞ்சம் கோபமா இருந்த மாதிரி தெரியுது. அவங்க பண்ணியிருக்கிற சில விஷயங்களை நினைத்து ரொம்ப மனசு கஷ்டத்துல நீங்க இருந்திருக்கீங்க. உங்க கடந்த காலத்தை நான் சொல்றேன். ரொம்ப அழுதுருக்கீங்க, நிறைய வேதனைப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு நீங்க அதெல்லாம் தேத்தி ஓரளவுக்கு இந்த நியூ இயர்க்குள்ள நீங்க என்ட்ரா இருக்கிறீங்க.
ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு சாதனை தான் இல்லைங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க பட்ட பாடு, அவங்க உங்களுக்கு கொடுத்த துயரம் வந்து ஏராளம். அதை வந்து நம்ம விரல் விட்டு என்ன பண்ணிட முடியாது, சொல்லிட முடியாது. இந்த மலரை எனக்கு கையில வைத்திருக்கும் போது உங்க பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல அப்படின்னும் போது அவங்க வந்து என்னன்னா உணர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு பண்ணியிருக்கிற தப்புக்களை நினைத்து அவங்களும் உணர ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அவங்க மேல கோபமா இருந்த வரைக்குமே அவங்க என்ன தவறு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியல. கண்டிப்பா அவங்களுடைய தவறை வந்து அவங்க திரும்ப திரும்ப பண்ணிட்டேதான் இருந்திருக்காங்க. ஆனா நீங்க கொஞ்சம் அமைதியான பிறகு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க கொஞ்சம் அமைதி ஆயிட்டீங்க, நீங்க கொஞ்சம் காம் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க ஸ்லோவா என்ன பண்றாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி திங்க் பண்றாங்க. இதுல அவங்க பண்ணிருக்கிற தப்ப வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு வேர்டு வந்து கிளியரா தெரியுது. ஐ திங்க் சாரின்ற வார்த்தை சொல்றாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த பூவை பார்க்கும்போது மன்னிப்பு, நிறைய மன்னிப்பாற்றல், அதாவது தயவாற்றல். எனக்கு வந்து தயவு பண்ணு, என்னைய வந்து மன்னித்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. நிறைய ப்ளீஸ் பண்றாங்க உங்களை, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய மன்னிப்புக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த எனர்ஜி வந்துட்டு உங்களுக்கும் பொருந்தும். நீங்களும் அவங்க என்கிட்ட திரும்ப வந்து பேச மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் ஒரு ஏக்கம் வந்து எனக்கு தெரியுது. பாஸ்ட்ல நிறைய ஏக்கப்பட்டிருக்கீங்க. அந்த ஏக்கமே ஒரு கட்டத்துல கோபமாக மாறி இருக்குது. நியாயமான ஏக்கம் தான். நீங்களும் ஏதோ ஒரு என்ன சொல்றது, உங்க பர்சனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணியிருந்திருக்கலாம், நெகட்டிவா நீங்க பண்ணியிருந்திருக்கலாம். அது கூட உங்க மனசை வந்து என்ன செஞ்சிருக்கலாம், பாதிச்சிருக்கலாம். அவங்கள புரிந்து கொள்ளாம நீங்க நடந்திருக்கலாம் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. அவங்களே உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரப்போசல் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ நீங்க அதை வந்து இக்னோர் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? இந்த மலர் பார்க்கும்போது இத ஆராயும் போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட வந்து உங்களை பிடித்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து அதுக்கு உட்படாம அவங்கள என்ன பண்ணியிருந்திருக்கலாம், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்கலாம். இப்ப அதனால உங்களுக்குள்ள ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் வந்து ஏற்பட்டிருக்கலாம். அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க உங்களுக்கு தெரியாத நிலையா கூட இருக்கலாம். சோ நீங்களும் அவங்களுக்காக ஒரு ஏக்கத்துல இருக்கீங்க, ஏங்கிட்டு இருக்கீங்க. அவங்களை எப்படியாவது பாத்திர மாட்டோமா, பேசிட மாட்டோமாங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. நிறைய நிறைய ஏக்கத்தோட காத்திருக்கீங்க. இந்த மலரை பார்க்கும்போது நிறைய ஏக்கம் எனக்கு தெரியுது. எப்படா அவங்க வருவாங்க, ஒரு வார்த்தையாவது நம்ம பேசிட மாட்டோமா அவங்க கூடங்கிற அந்த ஏக்கம் வந்து எனக்கு இந்த மலரை பார்க்கும்போது தெரியுது. அதே நேரத்துல உங்க பர்சனோட எனர்ஜி வந்துட்டு எனக்கு நிறைய சாரி சொல்லுது. அதே மாதிரி இங்க எனக்கு டிவைன் சொல்ற கண்டினியூஸ் வேர்ட் என்ன அப்படின்னா எப்ப நம்ம சீக்கிரம் வந்துட்டு ஒண்ணு சேருவோம் அப்படிங்கிற மாதிரி உங்க பர்சன் திங்க் பண்றாங்க. ஓகேங்களா? அவங்க மைண்ட பார்க்கும்போது எப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்ப கிடைக்கும், எப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம ஒண்ணு சேருவோம், அதாவது எப்போ நம்ம மீட் பண்ணுவோம் திரும்ப அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு சிலருக்கு வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் எனக்கு தெரியுது. ஒரு சிலருக்கு வந்து 10-20 ஆண்டுகள் வந்துட்டு எந்த ஒரு தொடர்புமே இல்லாம நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவங்களுக்கெல்லாம் உங்க பர்சன் வந்து சொல்ல நினைக்கிற வார்த்தை வந்து சாரி. அப்புறம் எப்ப நம்ம ஒண்ணு சேருவோம், திரும்ப எப்ப இந்த ரீகன்சிலேஷன் வந்து நடக்கும், எப்ப வந்து இந்த ரீயூனியனுக்காக உங்க பர்சன் வந்து நிறைய எதிர்பார்க்கறாங்க. ஓகேங்களா? அந்த எனர்ஜி எனக்கு இங்க தெரியுது. அந்த வைப்மே எனக்கு இங்க தெரியுது. அவங்க வந்து ரீயூனியனுக்காக நிறைய எதிர்பார்க்கறாங்க. ஓகேங்களா? எப்படா அந்த ரீயூனியனுக்கு வந்து ஒரு காலகட்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே நேரத்துல நிறைய கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, குழப்பத்துல இருக்கிறாங்க.
இது வந்து ஒர்க் ஆகுமா, திரும்ப போய் பேசினா நீங்க பேசுவீங்களா, உங்களை நினைச்சுதான் அவங்க வந்து நிறைய புலம்புறாங்க, கன்ஃபியூஷனுக்கு போறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கீங்கனாலும் சரி, இல்ல அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்கனாலும் சரி, உங்க பர்சன் இப்போ அது வந்து 2 பேரும் அதை மன்னிச்சுக்கிற ஸ்டேட்ல தான் இருக்கீங்க. ஓகேங்களா? நீங்களும் அவங்க பண்ண தப்ப வந்து எந்த வகையிலையும் நினைச்சுக்கல. அவங்களும் நீங்க ஏதாவது ஒண்ணு அவங்கள பேசியிருந்தாலும், ஏதாவது ஒண்ணு அவங்கள ஹர்ட் பண்ணியிருந்தாலும், அவங்க இப்ப அத நினைக்கல. முதல்ல ஆனா நீங்க கோவத்துல இருந்தீங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்துட்டு 2 பேருமே ஒரு மனஸ்தாபத்துல இருந்திருக்கீங்க. ஓகேங்களா? அதனால ஏதோ கொஞ்ச நாள் வந்து நீங்க ஒரு நோ கான்டாக்ட்ல இருந்துட்டீங்க, பிரிஞ்சு இருந்துட்டீங்க. ஆனா உங்களுக்கு போக 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 அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து உங்களால இப்போ நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இப்ப அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. எனக்கு நல்லா இந்த ரீடிங்ஸ்ல வந்து எனக்கு இந்த என்ன சொல்றது, இந்த ஃபிளவர்ஸ் கிரையிங் ரீடிங்ல வந்து எனக்கு தெரியறது என்னன்னா, நீங்க வந்துட்டு எப்படின்னா, இப்போ அவங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அந்த உணர்ந்து அவங்க கிட்ட உங்களை வந்து சரண்டர் பண்ற ஸ்டேஜ்ல வந்து நீங்க இருக்கீங்க. அவங்க வந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மனநிலையில நீங்க இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அவங்களும் அதே மனநிலையில தான் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதா, என்னுடைய நினைவு இருக்குதா, அவங்களுக்கு என்னுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு புரியுதா, ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அவங்களுக்கும் உங்க மேல ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஒரு லவ் வந்து இருக்கு. உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு லவ் ட்ராக் வந்து என்ன சொல்றது, அதுவா கிரியேட் ஆயிருக்கு. யூனிவர்ஸால அது கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? யார் த யூனிவர்ஸ் மேட் பேர், அதாவது இது வந்து ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் பேர் மாதிரிதான் எனக்கு தெரியுது. ஓகேங்களா? நீங்க அந்த மாதிரிதான் இருந்திருப்பீங்க. ஆனா சில சில விஷயங்களால, அதாவது சில ஒரு மனஸ்தாபங்களாலதான் நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. பெரிய சண்டை சச்சரவு மாதிரி தெரியல. ஒரே ஒரு தடவை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து வந்திருக்குது உங்களுக்கு நடுவுல. ஒரு பெரிய ஃபைட் ஆயிருக்குது, ஒரு பெரிய சண்டையா இருக்குது. இது வந்து ஒரு தினசரி சண்டை. ஒரு டெய்லி வந்து சில பேருக்கு நடுவுல எல்லாம் பிரச்சனை இருக்கும், சில கப்பிள்ஸ்க்கு நடுவுல. சோ அந்த மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து ஒரே ஒரு தடவை வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை உங்க 2 பேருக்கும் இடையில வந்திருக்குது. அதுக்கப்புறம்ல இருந்து நீங்க 2 பேரும் சந்தித்துக் கொள்வதில்லை. சோ அந்த மாதிரி எனக்கு ஒரு எனர்ஜி தெரியுது. ஒரு தடவை சண்டை வந்திருக்குது. அதோட ஒட்டுமில்ல உறவுமில்லன்ற மாதிரி 2 பேரும் இருக்கீங்க. அதே நேரத்துல திரும்ப சந்திச்சுக்கவே இல்லை. நான் சொல்றது புரியுதா? திரும்ப சந்திச்சுக்கவே இல்லை. ஒரு தடவை கூட சந்திச்சுக்கல. நேர்ல மட்டும் இல்ல, ஒரு போன்ல கூட பேச முடியல அவங்க 2 பேரால. இந்த ஃபிளாரை பார்க்கும்போது நேர்ல கூட நீங்க பேசிக்க முடியல, நேர்ல கூட சந்திச்சுக்க முடியல. சோ அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டம் வந்து இருந்திருக்கு. அந்த கஷ்டத்தை வந்து இந்த ஃபிளார் வந்து எனக்கு கன்வே பண்ணுது. இதோட இந்த ஃபிளாரோட ஒரு டிப்பிக்கல் ஸ்மெல் வந்து பார்க்கும்போது, பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு டிப்பிக்கல் ஸ்மெல் பார்க்கும்போது ஒரு ஒரு டிவைன் ஃபீல் வந்து தெரியுது. இங்க வந்து என் முன்னாடி டிவைன் டிவைன் வந்து எனக்கு சொல்றாங்க. எனக்குமே அந்த டிவைன் ஃபீல் வந்து உள்ள ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னா, உங்களோட லவ் வந்து என்ன சொல்றது, ஒரு யூனிவர்ஸால கனெக்ட் பண்ணப்பட்ட லவ். ஓகேங்களா? உங்களோட காதல் வந்துட்டு யூனிவர்ஸால கனெக்ட் பண்ணப்பட்ட லவ். இது வந்துட்டு வந்து எப்படின்னா, சாதாரண அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் ஆயிடல. நிறைய கஷ்டங்கள், நிறைய வேதனைகளுக்கு பின்னாடிதான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒண்ணு சேர்ந்திருக்கு. ஓகேங்களா? அப்படி ஒண்ணு சேர்ந்துட்டு ஒரு சின்ன விஷயத்தினால இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு உங்களை விட்டு போயிருக்குங்கிறப்போ அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு நிலைதான் எனக்கு தெரியுது. அதே நேரத்துல சிலருக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்து இன்னும் ஒத்துக்கவே இல்லை. ஓகேங்களா? அந்த எனர்ஜியுமே எனக்கு தெரியுது. சிலருக்கு உங்க பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்காதனால உங்க பர்சன் வந்து உங்களை விட்டு போயிருக்கிற மாதிரி தெரியுது. உங்க பர்சனுமே எனக்கு அதுதான் இங்க கன்வே பண்றாங்க. உங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்காததுனால அவங்க இன்னுமே ப்ராப்ளம் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு உங்க பர்சனுக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? அதை என்னால நல்லாவே கன்வே பண்ண முடியுது. சோ அததான் உங்ககிட்ட அவங்க ஈகரா சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து அந்த கன்வின்ஸ் பண்றதுக்கு வந்து அந்த அந்த 2 பேருக்குமே உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியல.
அதனால கூட நீங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம், பிரிஞ்சு இருந்திருக்கலாம். ஆனா இப்போ வந்துட்டு அவங்க அந்த கன்வின்ஸ் பண்ற ஸ்டேஜ் எல்லாம் இப்ப தாண்டிட்டாங்க. நீங்க இருந்தா போதும். பேரண்ட்ஸே அக்செப்ட் பண்ணிக்கலன்னா கூட நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிற ஸ்டேஜுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க. சோ அவங்க உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினைக்கிறது, ஆவலா கன்வே பண்ணணும்னு நினைக்கிறது, ஈகரா கன்வே பண்ணணும்னு நினைக்கிறது என்னன்னா, யாரு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறது வந்து ஷியோர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மெசேஜஸ் வந்து கொடுக்குறாங்க. அட் இனிஷியல்ல வந்துட்டு நிறைய சாரி அந்த ஒரு எனர்ஜி வந்து தெரிஞ்சது, நிறைய ப்ளீஸ் பண்றாங்க உங்களுக்காக. ஓகேங்களா? அவங்க வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நிறைய சாரி சொல்றாங்க. மிஸ்ஸிங் எனர்ஜிஸ்னு எனக்கு இங்க தெரியுது. நிறைய உங்களை மிஸ் பண்றாங்க. உங்களை பார்க்காத நேரங்கள், நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த மொமெண்ட் எல்லாம் அவங்க நிறைய மிஸ் பண்றாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படியாவது ரீயூனியனுக்கு வந்துராதா அப்படிங்கிற மாதிரி ஆவலா அவங்க கிட்ட அவங்க கேக்குறாங்க. வந்துராதா, நம்ம திரும்ப இந்த பழைய லைஃப்ல போயிட மாட்டோமா, மறுபடியும் அந்த வாழ்க்கை வந்து நமக்கு கிடைச்சிராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு தெரியுது. அததான் அவங்க உங்ககிட்ட கேக்குறாங்க. அதே நேரத்துல பேரண்ட்ஸ் ஏதோ ஒரு தடை பண்ணிருக்கிறாங்க, பிரச்சனை பண்ணிருக்கிறாங்க, அதுவுமே எனக்கு தெரியுது. 2 வீட்டு சைடுமே ஒரு குழப்பம் வந்து இருந்திருக்கு. சோ அதனால நீங்க பிரிஞ்சு இருந்திருக்கீங்க. சோ அதை எப்படி சரி பண்ண போறோம், அதை எப்படி இது பண்ண போறோம், இனிமே நம்ம யோசிக்க வேண்டாம். யாரு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் ஐ எம் ரெடி. இப்ப வந்து எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, நீதான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க வந்துட்டாங்க. முதல்ல வந்து நீங்க சொல்லிருப்பீங்க, யாருமே ஒத்துக்கலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்ல நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போலாம் தைரியமான. பட் உங்க பர்சன் வந்து கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க, அம்மா அப்பான்னு சொல்லி நிறைய யோசிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க என்ன ஸ்டேஜ்ல அப்படி இருக்காங்கன்னா, இன்னுமே அவங்க 2 சைடுமே ஒரு கன்வீனியன்ஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கு. சோ அப்ப இப்ப நீங்க எடுத்த அந்த முடிவுக்கு வராங்க. ஓகே, இப்போ நான் வந்து நான் அதை சம்மதிக்கிறேன், அந்த மேரேஜ் நோக்கி நான் எடுக்கிறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே டைமிங்ல வந்துட்டு அந்த உங்களை விட்டுட்டு போன அந்த சண்டே நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் விஷயங்கள்ல வந்து உங்களை நிறைய ஹர்ட்டிங்கான வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்குமே அவங்க வந்து நிறைய வருத்தம் படுறாங்க, ஆழ்ந்த வருத்தப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு ஒரு கிரிஃப் தெரியுது, அந்த சேட்னஸ் வந்து உங்க பர்சன் மனசுல தெரியுது. நீங்க இல்லாம அவங்க ஒரு நொடி கூட ஹாப்பியா இல்லை, எனக்கு அதுதான் தெரியுது. இந்த எனர்ஜி பாக்குறப்போ நீங்க இல்லாம அவங்க வந்து ஒரு நொடி கூட வந்து ஹாப்பியா இல்ல. சோ அவங்க மனசுல ஒரு சேரோ இருந்துட்டே இருக்கு. அதெல்லாம் உங்களை பார்த்தாதான் அவங்க வந்து சரியாகும், ஹீல் ஆகும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகேங்களா? சீக்கிரம் உங்களை எப்படியாவது பாத்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க கண்டினியூஸா நினைச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல வந்து நீங்களும் உங்க பர்சனும் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அந்த மேனிஃபெஸ்டேஷனோட எனர்ஜியுமே எனக்கு தெரியுது. ஸோ உங்க மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் குவிக்கா மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஸோ கவலைப்படாதீங்க. நீங்க என்ன யூனிவர்ஸ்ட கேட்டு மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ, ஏஞ்சல்ஸ்ட கேட்டு மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு இப்போ மேனிஃபெஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க பார்ப்பீங்க இந்த காலகட்டத்துல. ஓகேங்களா? நிறைய இந்த சீக்வன்ஸ் நம்பர் சொல்லுவோம் இல்லைங்க, 11 இந்த மாதிரி 7 இந்த மாதிரி நிறைய கண்டினியூஸ் நம்பர்ஸ் வந்து நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி அவங்களுடைய நேம்ஸ் ஏதாவது பாக்குறதாகட்டும், இல்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல அவங்கள பத்தின ஒரு டாபிக் வந்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் வந்து எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இருக்கிற நபருக்கு நான் சொல்றேன். நீங்க வந்து ஏதாவது ஒரு ஒர்க்ல வந்துட்டு இருக்கும்போது சடனா அவங்களோட பேரோ இல்ல அவங்கள பத்தின ஏதோ ஒரு டாக் வந்து உங்களை அதை ரிமெம்பரன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா டோன்ட் வரி, யூனிவர்ஸ் வந்து உங்க கூட தான் இருக்காங்க. உங்களை சேர்த்து வைக்கிற ப்ராசஸ்ல தான் இந்த யூனிவர்ஸ் வந்து இருக்கு. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க இந்த ரிலேஷன்ஷிப் ஹீல் ஆகுறதுக்கு. உங்க பர்சனே உங்ககிட்ட அதுதான் கன்வே பண்றாங்க. அவங்க நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மூலியமா உங்களுக்கு கன்வே பண்றது என்ன அப்படின்னா, வெயிட் பண்ணு, நான் வந்து உனக்கான ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கேன், நான் வரேன், நம்மளுக்கான ஒரு அடுத்தடுத்து லைஃப் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறதுதான் அவங்க சொல்றாங்க. மோர் ஆர் தட் வந்து அவங்க உங்களே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்றது,
எனர்ஜிஸ்மே அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தெரியல. ஒரு தேர்ட் பார்ட்டி ஆகட்டும், இல்ல வந்துட்டு வேற எதுவுமே எனக்கு தெரியல. மேபி அந்த பேரண்ட்ஸ் ஒத்துக்கிறாத ஒரு விஷயம் தானே தவிர்த்து வேற எந்த ஒரு விஷயமுமே அவங்க மனசுல இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களோட தாட்ஸ் தான் அவங்கள ஆக்குபை பண்ணிருக்கு. நிறைய லேட் நைட்ல முழிக்கிறாங்க, அழுகுறாங்க. நீங்களுமே நிறைய அழுகுறீங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், நிறைய அழுகிற எனர்ஜி தெரியுது. ஸோ நிறைய அழுகாதீங்க. செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க உங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது யூனிவர்ஸ் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்க எப்போ உங்களை ஃபோக்கஸ் பண்றீங்களோ அப்பதான் யூனிவர்ஸ் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்களே உங்களை ஃபோக்கஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. யூனிவர்ஸும் உங்களை ஸ்லோவா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கான அந்த லவ் சைன்ஸ் வந்து யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பா கொடுத்துட்டே தான் இருக்காங்க. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க சரியா நோட் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. ஸோ இனிமேல இருந்து நான் சொன்ன சைன்ஸ்லாம் நோட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு கான்பிடென்ட்டோட இருங்க. உங்க பர்சன் உங்ககிட்ட கன்வே பண்ண வர்றது அதுதான், தைரியமா இருக்க சொல்லிதான் கன்வே பண்றாங்க. அவங்களுமே உங்களை விட்டு எங்கேயும் போல. அவங்களுக்குமே உங்க தாட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க தைரியமா இருந்தா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்க எடுத்துட்டு போக முடியும். நீங்க ரொம்ப சேடா இருக்க உங்களோட எனர்ஜி வந்து லோவாகும். உங்களோட எனர்ஜி லோவாகிறப்போ உங்களால அந்த மெனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி, அதாவது உங்களோட எனர்ஜியை உங்க பர்சனுக்கு நீங்க சென்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்களே டயர்ட் ஆயிடுவீங்க அவங்க நினைச்சு. ஸோ அப்போ உங்களோட எனர்ஜி ரொம்ப லோவாயிடும். அவங்களுக்கு உங்களோட எனர்ஜியை நீங்க அனுப்பி அவங்க ரொம்ப பிரிஸ்கா இருப்பாங்க உங்க பர்சன். ஸோ அப்போ அவங்களுக்கு உங்களோட தாட்ஸே வராது. ஸோ நீங்க கொஞ்சம் அவங்கள மிஸ் பண்ண வைங்க. அவங்களும் உங்களை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. நிறைய லேட் நைட் தாட்ஸ் எனக்கு இங்க தெரியுது. ஓகேங்களா? நிறைய லேட் நைட் தாட்ஸ் வந்து தெரியுது. உங்களை பத்தி திங்க் பண்ற எனர்ஜி வந்து தெரியுது. எனக்கு வந்து அதையும் கன்வே பண்றாங்க. நான் நிறைய உன்னை பத்தி நான் திங்க் பண்றேன், நைட்டெல்லாம் தூங்காம நான் திங்க் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்றாங்க. அதே நேரத்துல நீங்க சோசியல் மீடியால இருக்கீங்க அப்படின்னாலுமே அவங்க உங்களை ஸ்டாக் பண்றாங்க. அதை நீங்களே உணர்ந்திருப்பீங்க. ஓகேங்களா? நிறைய ஸ்டாக் பண்றாங்க உங்களை. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க அவங்கள வந்து பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க உங்களை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொலீக் இருந்தாங்கன்னா உங்களை பத்தி அவங்க கண்டிப்பா கேக்குறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் மூவ் என்ன, உங்ககிட்ட அவங்க பேசல, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க தாட்ஸ் எல்லாமே உங்க மேலதான் இருக்கு. ஸோ சோசியல் மீடியால வந்து நிறைய ஸ்டாக் பண்ணுவாங்க. உங்களோட ஸ்டேட்டஸோ ஏதோ ஒன்று பார்க்கலாம். நீங்களும் அவங்கள ஸ்டாக் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சப்போஸ் வந்து சடனா வந்து பேசாம இருக்காங்க, ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ல இருக்கீங்கனாலுமே, நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்கன்னா அவங்களும் ஆன்லைன்ல இருந்து உங்களை செக் பண்றது. ஸோ அந்த மாதிரி அவங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏதாவது ஒரு சைன் வந்து உங்க பர்சன் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நோ கான்டாக்டாகவே இருந்தாலும் நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான சைன் வந்து அவங்க உங்களுக்கு சென்ட் பண்றாங்க. இவ்வளோ நாள் அவங்க சென்ட் பண்ணலனாலும் 10 வருஷம் 20 வருஷம் உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த சைனுமே வரலனாலும் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய நம்பிக்கை எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க உங்களை தேடி வரணும்னு இருந்தா கண்டிப்பா வருவாங்க அப்படிங்கறத நீங்க முதல்ல நம்பணும். ஓகேங்களா? சோ அவங்க வந்து உங்க மேல ரொம்ப லவ்வோட இருக்காங்க. சோ எதை நினைச்சும் குழப்ப வேண்டாம். அவங்களோட எனர்ஜி வந்து உங்க மேல ஃபோக்கஸ்டா இருக்கு. அப்படி இவ்வளவு நாள் இல்லைன்னா கூட இனிமே ஃபோக்கஸ் ஆகி வரும். திடீர்னு உங்களுக்கு அவங்கள பத்தி யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, இல்ல அவங்களோட நம்பர் ஏதாவது ஒண்ணு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு மெசேஜஸ் அவங்கள பத்தி ஏதோ ஒண்ணு அன்எக்ஸ்பெக்டடா அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் மிராக்கிள் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் சென்ட் பண்றாங்க. அடுத்த மெசேஜ் அதுதான் எனக்கு தெரியுது. ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் மிராக்கிள் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் சென்ட் பண்ண காத்திருக்காங்க உங்க பர்சன் கிட்ட இருந்து. நோட் த பாயிண்ட், உங்க பர்சன் கிட்ட இருந்து. ஸோ ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். ஓகேங்களா? நான் எப்பவுமே சொல்ற மாதிரிதான், ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட் a wonderful life ahead. ஓகே? எப்பவுமே பாசிட்டிவா இருங்க. டோன்ட் வரி. யூனிவர்ஸ் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணி தரதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகேவா? பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ எப்பவுமே நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். எனக்கு டிவைன் இதே மாதிரி ஒரு ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுக்கணும். நீங்களும் உங்களோட ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.